ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது: சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்துனா என்ன அர்த்தம்? சிலருடைய தவறுகள் வெளியரங்கமாயிருக்கும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்போது நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் வெளிப்படையாகவே நாம் தவறு செய்கிறவர்களாக, அதுக்காக அந்தரங்கத்தில் தவறு செய்யலாம் என்று அர்த்தம் அல்ல. ஒருத்தன் போதையை போட்டுட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறான்னா வெளியரங்கமாக பார்த்த உடனே நமக்கு தெரியும். இன்னொருத்தன் போதையை தயாரிக்கிறவனாக இருந்தால் வெளியில் தெரியாது, மற்றவங்களை கெடுக்கிறான். ரெண்டுக்குமே ஒரே வகையான தண்டனைகள் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இங்கே வசனம் என்ன சொல்லுது? நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். கிறிஸ்துவினுடைய வருகையிலே நியாய தீர்ப்பு உண்டு. அவரவர் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அங்கே நமக்கு எழுதப்பட்டு இருக்கும். நம்மளை குறித்த காரியங்கள் எல்லாம் அங்கே வெளிப்படும். நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது செய்த காரியங்கள் என்ன, இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது நாம் என்ன செஞ்சோம், என்ன தவறு செஞ்சோம், எத்தனை பேருக்கு இடர்நிலை உண்டு பண்ணினோம், எத்தனை பேர்கள் கெடுவதற்கு நம்ம காரணமாக இருந்தோம், எத்தனை பேரை குழிக்குள்ளே கொண்டு விழுவதற்கு நம்முடைய செயல்பாடுகள் காரணமாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நியாய தீர்ப்பில் நம்முடைய தவறுகள் முன்னால் வந்து நிற்கும். அந்த நியாய தீர்ப்பு நாளில் நம்ம நித்தியத்திற்கு போக விடாமல் நம்முடைய தவறுகள் எல்லாம் தடை செய்யும். நம்ம நேரடியாகவே கண்டுகொள்ள முடியும். இந்த உலகத்தில் வாழும் பொழுதே வெளியரங்கமான பாவ வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் நான் நித்திய வாழ்வுக்கு தகுதியற்றவன் என்கிற எண்ணத்தை நம்மால் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு உம்முடைய பார்வையில் வெளியரங்கமாக இருக்கிறது. நாங்கள் யாருக்கும் இடரலற்ற வாழ்க்கை வாழ ஞானம் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.